ஹலோ கைஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ கில்லர் த மெயின் பிளேயருங்கிற மான்வா சீரிஸோட பார்ட் 7. ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாம இப்போ கசகசன்னு பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம ஹீரோ அலிஷா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே அந்த ஃபாகுக்குள்ள வரான். இதுதான் அந்த வாய்ஸ். அவ பாக்கா கிட்ட வந்து நம்ம ஹீரோ உனக்கு ஒன்னும் ஆகலைன்னு கேட்க, அது நீ தானே கோரன், என்னை காப்பாத்து, நான் செத்துருவேன் போல தோணுது. அலிஷா, நீ பயப்படுறதை விட்டுட்டு கொஞ்சம் பொறுமையாகணும். நீ ரேண்டமா கட் பண்ணா கண்டிப்பா அதை கட் பண்ண முடியாது. அதனால ப்ராப்பரா ஃபோக்கஸ் பண்ணு. நான் உன்னை அந்த அண்டட் கிட்ட இருந்து காப்பாத்துறேன். இதை கேட்டவ அழுக ஆரம்பிக்கா. இல்ல, என்னால பண்ண முடியாது, என்கிட்ட பவரே இல்ல, அந்த ஃபாக் என்னோட பவரை பூரா உறிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோ கிட்ட போய் கண்டிப்பா உன்னால பண்ண முடியும், நான் உன்னை நம்புறேன். இந்த உலகத்துல எக்கச்சக்கமான ஸ்வாட்ஸ்மேன் இருக்காங்க, ஆனா உன்கிட்ட இருக்கிற டேலண்ட்டை நான் கண்ணால பாத்திருக்கேன். உன்னால பண்ண முடியும், நீ நினைச்சா கண்டிப்பா உன்னால பண்ண முடியும். ஒரே ஒரு ஸ்டெப் தான் அலிஷா, ஒரே ஒரு ஸ்டெப் தான். நம்ம ஹீரோ சொன்னதை கேட்டு அவ வரைச்சு போய் நின்னுகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அந்த ஜாம்பிஸ் கூட சண்டை போட போறான். அவ மனசுக்குள்ள எப்படி கோரன் உன்னால மட்டும் பண்ண முடியுது, என்ன விட உனக்கு 6 ரேங்க் கம்மியா தான் இருக்கு, ஆனா உன்னால பண்ண முடியாதுன்ற விஷயத்தையும் நீ சாதிச்சு காட்டியிருக்க. இப்ப நீயே என்னால இதை கட் பண்ண முடியும்னு சொல்லும் போது எனக்கு வேற சாய்ஸ் இல்லை, நான் அதை பண்ணி தாகணும் அப்படின்னு அலிஷா ரெடி ஆகுறா. கிராண்ட் ஃபாதரோட சீக்ரெட் டெக்னிக், அதால எதை வேணா கட் பண்ண முடியும். அதை நான் பயன்படுத்துறதுக்கு ஹைஸ் ஆஃப் பவுண்டரி அவேக்கன் பண்ணணும். அலிஷா அதை பயன்படுத்துறா. இந்த எபிலிட்டி மூலமா மத்தவங்களோட டெரிட்டரியை ஃபோர்ஸ்ஃபுல்லா நம்மளால பார்க்க முடியும். கண்ணீர் துளிகள், ரத்தம், இல்ல அதிகமான எமோஷன்ஸ், அதுதான் அந்த எபிலிட்டிக்கு ஃபியூலா மாறும். அந்த ஃப்ரோசன் வேர்ல்டுல நம்ம ஹீரோ சொன்ன வார்த்தைகள் மண்டைக்குள்ள ஓடுது. ஒரே ஒரு ஸ்டெப் தான் அலிஷா, ஒரே ஒரு ஸ்டெப் தான், அது போதும். இப்ப அலிஷா அவளோட ஸ்வாட்ல கைய வச்சு ஆடம் ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் ஸ்வாட் ஸ்டைலான டொமைன் செவரன்ஸை பயன்படுத்துறா. அந்த அட்டாக் அலிஷாவை பிடிச்சி வச்சிருந்த கைகள் அங்க இருந்து அண்டட், அங்க இருந்த மரம், சுத்தி இருந்த ஸ்மோக் எல்லாத்தையும் வெட்டி வீசிக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. அந்த கூட்டத்துல ஒருத்தன் தான் அந்த கொலகார வேம்பயர் ஜாண்டியோ. எப்படி நீ என்னை கண்டுபிடிச்ச அப்படின்னு அவனும் அழிஞ்சு போறான். ஃபாகு காணாம போனதும் அந்த இடத்துக்கு வந்து சில பேர், ஹே நீ ஓகேவான அலிஷாவை பார்த்து கேட்காங்க. அப்பெல்லாம் அவங்க காலுக்கு கீழே யாரோ செத்து கிடக்கிற மாதிரி தெரியுது. யாருன்னு பார்த்தா ஜாண்டியோ. அவங்களுக்கு ஒண்ணும் புரியல, எப்படி ஒரு ஹியூமனால பாதி ஃபாரஸ்ட் அழிக்க முடியும். இன்னொருத்தன், நான் இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், இது ஸ்வாட் எம்பரரோட லெஜெண்டரி டெக்னிக் டொமைன் செவரன்ஸ் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ மூஞ்ச பாக்குறமே, நான் இதை எதிர்பார்க்கலையேமான்ற மாதிரி பார்க்கான். அவன் 1/3 ஃபார்ம் பயன்படுத்தி அந்த கையை மட்டும் வெட்டுவான்னு நினைச்சிருப்பான். ஆனா அதுக்குள்ள எப்படி இதை பயன்படுத்தினா நம்ம ஹீரோ யோசிக்க, அலிஷா நம்ம ஹீரோ கிட்ட வந்து நான் பண்ணிட்டேன் கோரன், அதை பண்ணிட்டேன், நீ பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணுல ஒரு ஒளிவட்டம் தெரியுது. ஆனா நீ இதை இப்போ பண்ணக்கூடாதுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கான். பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பைத்தியக்காரத்தனமா பேசுறாங்க. நம்ம ஹீரோ எது நடக்க கூடாதுன்னு நினைச்சானோ அது நடக்குது. இது கருத்தம் ஆடம் ஃபேமிலியோட நெக்ஸ்ட் ஹெட் இவங்க தானா? ஆமா, வேற யாரா இருக்க முடியும். இது வரைக்கும் ஸ்வாட் எம்பரரோட டொமைன் செவரன்ஸை யாருமே பயன்படுத்தினது கிடையாது. அலிஷா தான் அதை சாதிச்சிருக்காங்க. ஃபியூச்சர் ஆஃப் ஆடம் ஃபேமிலி வாழ்க வாழ்கன்னு எல்லாரும் கோர்ஸ் போட ஆரம்பிக்காங்க. அலிஷா கோரன், நான் சாதிச்சுட்டே அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை பார்க்கணுமே, என் பிளான் மட்டும் எதுக்கு ட்விஸ்டட் ஆகுது அப்படின்னு யோசிக்கான். அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் நியூஸ் கட்டுறாங்க, டெய்லி நியூஸ். ஜாண்டியோ இறந்து போயிட்டான். அதுவும் ஆடம் ஃபேமிலியோட அடுத்த ஹெட் கேண்டிடேட்டான அலிஷா ஆடமால. யார் இந்த அலிஷா, எதுக்காக ஸ்வாட் எம்பரர் அமைதியா இருக்காரு? அலிஷா ஆடம்ஸ் கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்ட் வாங்கியிருக்காங்க. இதுக்கு மேல ஆடம் ஃபேமிலிக்கு என்ன நடக்க போகுது? மார்ஷல் ஆபீசர்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க. அந்த சண்டேல இன்வால்வ் ஆயிருந்த ஒரு பர்சனோட எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ. உண்மையை சொல்லணும்னா அலிஷா ஆடம்ஸ் ஒரு ட்ரூ ஜீனியஸ் ஆடம் ஃபேமிலில. இந்த நியூஸ் பேப்பரை படிச்சு பார்த்தா 5 எலைட் ட்ரூப்ஸ்ல ஒருத்தி அந்த நியூஸ் பேப்பரை கிழிச்சு போட்டு இந்த கருமத்தை அங்கிட்டு தூக்கிட்டு போன பக்கத்துல இருக்கட்ட கொடுக்கா. முன்னாடி தான் லூனியா உட்கார்ந்திருக்கா. நம்ம கிட்ட இப்ப சொல்ல ஆரம்பிக்காங்க, ஆடம் ஃபேமிலி ஸ்வாட் ஃபைட்டிங்க்கு பேர் போனவங்க. அவங்களோட ஸ்வாட் ஃபேக்ஷன்ல பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் தான் எல்லாம் நம்புறவங்க. இத்தனை காலமா கிராண்ட் ஆடம் தான் ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப்ல இருந்தாரு. அவரோட பிளேஸ் ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒருத்தியான ஆளை தான் இத்தனை காலமா தேடிக்கிட்டு இருக்காங்க. டொமைன் செவரன்ஸ் இது மைண்டுக்குள்ளே ஹார்ட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு கலவை. மோஸ்ட் ஆஃப் த ஃபைட்டர்ஸால இது என்னன்னே புரிஞ்சுக்க முடியாது. கிராண்ட் ஆடம் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, யாராச்சும் அவரோட லெகசியை தொடரணும்னு. ஒரு பொண்ணு ரொம்ப ட்ரைனிங் பண்ணா, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணா, ரத்தம் வந்துச்சு, வேர்வை வந்துச்சு. அவளோட கையை பார்த்தாலே தெரியும் அவ எவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்கான்னு. ஆனா அவ்வளவு ட்ரைனிங் பண்ண இந்த ஜெனரேஷனோட ஸ்வாட் ஆஃப் ஜீனியஸா இருக்கிற லூனியாவால கூட ஸ்வாட் எம்பரரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. சின்ன வயசு அலிஷா லூனியா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அவளோட தங்கச்சிக்கு வெறும் பேசிக்ஸ் மட்டும் தான் தெரியும். அவங்க அக்கா கூட ஒரு ஃப்ரெண்ட்லி டீல் போட்டா. ஆல்சோ ஒரு இலிஜிமேட் சைல்டு ஃபேமிலிக்கு வெளியே இருந்து அவளை கொண்டு வந்தாங்க. லூனியா அந்த சின்ன பொண்ணு தான் அவளோட கம்பேட்டிட்டர்னு எதிரே பார்க்கல. சின்ன வயசு லூனியா அலிஷாவை தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்பெல்லாம் அலிஷாவோட கண்ணு ஒரு மாதிரி மாறுது. அடுத்த செகண்ட் பார்த்தா லூனியா ரத்த வெள்ளத்துல கீழே கிடக்கா. லூனியாவை மனசுக்குள்ள என்னால அதை பார்க்க முடியல அப்படின்னு நினைக்கா. அதை நம்மளால ஸ்பீடுன்னு சொல்ல முடியாது, அது ஒரு வித்தியாசமான டொமைன். அங்க லூனியா எப்படி இது சாத்தியமாச்சு, எப்படி இந்த லேசியான குழந்தை என்னைய தோக்கடிச்சு. அப்பெல்லாம் அவங்க தாத்தா சொன்ன விஷயம் அவளுக்கு ஞாபகம் வருது. இவ தான் அந்த ஸ்வாட் டீமன், இவகிட்ட தான் அந்த டீமனோட டேலண்ட் இருக்கு. நான் வெப்டூன் டிரான்ஸ்லேட்டரை படிச்சு பார்க்கல, கதையோட ஸ்டார்டிங்ல அலிஷா கிட்ட டீமன் ஸ்லேயர் ஸ்வாட் இருக்குன்னு வேற சொல்லிருப்பாங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அலிஷாவோட தாத்தா அலிஷா தலையில கையை வச்சு உன்னையும் நான் அடுத்த ஹெட் கேண்டிடேட் அப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படிதான் அலிஷா அவளோட டேலண்ட் அப்ரூவ் பண்ணி ஆடம் ஃபேமிலியோட ஹெட் கேண்டிடேட்டா மாறி இருப்பா. லூனியா அலிஷா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்வாட பிடிச்சிட்டு அவகிட்ட வந்து பேசின விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்க்க அந்த மெமரிஸ்லாம் அவளுக்கு வந்து போகுது. இப்ப பிரசன்ட்ட காட்டுறாங்க. பெவிலியன் மாஸ்டர்னு அந்த எலைட் ட்ரூப்ஸ்ல ஒரு பொண்ணு கூப்பிடுறா. அவங்கள பார்த்த லூனியா இவங்க என்ன நினைச்சா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க கிட்ட கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றா. மனசுக்குள்ள அலிஷாவோட டொமைன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசைப்படுறா. அப்படியே அந்த எலைட் ட்ரூப்ஸ் கிட்ட எல்லாரும் ஸ்வாட் சேலஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அப்படியே சீன் கட் ஆகுது. அலிஷாவோட ரூமை காட்டுறாங்க. இன்னும் எத்தனை நாள்ல நீ ரெக்கவர் ஆவ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, நான் இந்த போர்ஷன் அப்ளை பண்ணேன்னா நான் 2 நாளே சரியாயிருவேன்னு சொன்னாங்க. சரி கோரன், உனக்கு ஹனிபாம் கேண்டி வேணுமா? ஹனிபாம் கேண்டியா? நீ கொஞ்சம் கேர்லஸா இருக்கிற மாதிரி உனக்கே தெரியல. சரி, அதை விட டொமைன் செவரன்ஸை எப்படி பயன்படுத்தின? ஈவன் உன்னோட கண்களை வச்சு டொமைனை பார்க்க முடிஞ்சாலுமே இமீடியட்டா அதை யூஸ் பண்றது ஆச்சரியமான ஒரு விஷயம். அதுக்கு அலிஷா நீ அதை பத்தி கேட்கறியா? நீ என்ன நம்பலையா, அதனால நான் பண்ணிட்டேன். இதை பார்க்கும்போது நான் உண்மையிலேயே ட்ரை பண்ணா என்னால எந்த விஷயத்தை வேணா சாதிக்க முடியும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. நீ உண்மையிலேயே
போட்டோ எடுக்காத ஒரு ஜீனியஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. அப்பல யாரோ கதவை தட்டுறாங்க. நான் உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்கேன் ஜூனியர், நல்லா இருக்கே அப்படின்னு மரியட் கதவை திறக்கா. அங்க அலிஷா இருக்கிறத பார்த்துட்டு அவளை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறா. என்னோட பேர் தான் மரியா, செகண்ட் இயர் மேஜ் ஃபேக்கல்ட்டில இருக்கேன். அதுக்கு அலிஷா நான் ஃபர்ஸ்ட் இயர் நைட் ஃபேக்கல்ட்டி அலிஷா ஆடம்ஸ்னு சொல்றா. நம்ம ஹீரோ அவளை பாக்குறதுக்காக நீங்க வந்தீங்கன்னு கேட்க, ஆக்சுவலி நான் உன்னை பாக்குறதுக்காக வந்தேன், உன்னை நினைச்சு கவலைப்பட்டேன். சரி இந்த பொண்ணு நீயும் க்ளோஸா இருக்கிற மாதிரி தெரியுது, உங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதாச்சும் இருக்கா அப்படின்ற மாதிரி அவ கேட்கா. நம்ம ஹீரோ அவளோட மூஞ்ச பார்த்துட்டு எதுக்காக இவளோட எக்ஸ்பிரஷன் திடீர்னு மாறுதுன்னு பாக்க அப்பல யாரோ கண்ணாடி கதவை தட்டுறாங்க. யாரு நம்ம ஹீரோ கேட்க, ஹவுரன் தொங்கிக்கிட்டே இதுக்கு முன்னாடி நீ கொடுத்த சோறு மீனே அப்படின்னு இருக்கா. அவ சொன்னதை கேட்ட மரியட்டோட மூஞ்சி ஒரு மாதிரி மாறுது. நம்ம ஹீரோ அதை கவனிக்க மரியட் நம்ம ஹீரோவை பார்த்து ஹவுரன் கூட உட்கார்ந்தலாம் நீ சாப்பாடு சாப்பிடுறியான்னு கேட்கா. அதை கேட்ட நம்ம ஹீரோ அப்ப இதுக்குதான் அவளோட உடம்பு டேப் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சவன் அவ கிட்ட கவலைப்படாத, உன் கூட தான் ஒரு பெர்ஃபெக்ட்டான மீல் உட்கார்ந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல அவளுக்கு ஒரே சந்தோஷமாயிருது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை நோட் பண்றா. இது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான கேதரிங்கா இருக்கு, இருக்கிற எல்லா ஸ்டார் மெம்பர்ஸும் ஒரே இடத்துல, சம்திங் வெரி வெரி சஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அலிஷா கிட்ட, அலிஷா நீ டொமைன் சவரன்ஸை பயன்படுத்தின ரூமர்ஸ் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. சோ இதை வச்சு பார்க்கும்போது லூனியா கூடிய சீக்கிரம் ஒரு ஸ்வாட் சேலஞ்சோட உன்னை வந்து சந்திப்பா, கான்ஃபிடென்ட்டா இருக்கியா நம்ம ஹீரோ கேட்க. ஸ்வாட் சேலஞ்சா நம்ம பதறா, என்னப்பா பேசுற, கான்ஃபிடென்ட்டா கண்டிப்பா நான் அவ கூட சண்டை போட்டேன்னா செத்து போயிருவேன், அந்த 5 ஸ்வாட்ஸ் என்னால பீட் பண்ண முடியாதுன்னு அழுதுகிட்டு இருக்கா. அதை பத்தி கவலைப்படாதே, என்கிட்ட ஒரு நல்ல மெத்தட் இருக்கு, என்னன்னு புள்ள கேட்க சொல்றேன், ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன், கவலையப்படாதே நான் என்ன வேணா பண்றேன், அது என்னன்னு சொல்லு. நம்ம ஹீரோ அந்த கண்டிஷனை சொல்ல ஆரம்பிக்கான். இதுக்கப்புறம் நான் எப்பப்பெல்லாம் மான்ஸ்டர் கூட சண்டை போட போறேனோ, எப்பப்பெல்லாம் ட்ரைனிங் பண்றேனோ அப்பப்பெல்லாம் நீ கம்ப்ளைண்டே பண்ணாம என் கூட சேர்ந்து எல்லா விஷயத்தையும் நீயும் பண்ணணும். அவளுக்கு வேற வழி தெரியல, கண்டிப்பா அவளுக்கு லாயலா இருக்கு, எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கதறா. அவளதான் நம்ம ஹீரோ சிரிக்க ஆரம்பிக்க. அவரும் மறிட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே சீன் காட்டுறது நைட் நேரம் அந்த 5 லைட் ட்ரூப்ஸ்ல ஒருத்தியான மேவ காட்டுறாங்க. அவ நடந்து போய்கிட்டு இருக்கல, அவ முன்னாடி ஒரு கத்தி வந்து சொருகுது. யாரதுன்னு அவ திரும்பி பார்த்தா சேலஞ்சர்னு ஒரு பொண்ணு சொல்றா. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, ஹவுரன். ஸ்டூடெண்ட் ஹவுரன் நீயா அப்படின்னு அவ பாக்க, நான் அலிஷா ஸ்டுடியோ நைட் ஸ்டைல் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு மேவ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கா. அவளுக்கு ஒன்னும் புரியல, எதனால திடீர்னு இப்படி நடந்துக்கிறேன்னு கேட்டா, உன்னை நான் கேட்ச் பண்ணேனா அவன் எனக்கு சூஷி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான், அதனாலதான். அவளுக்கு ஒன்னும் புரியல, சூஷியா அப்படின்னு பாக்கா. அப்படியே சீன் காட்டுறது அந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ லீனா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். மே கேட்ட அதே கேள்வி, எதுக்காக நீ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டா, நான் தான் அலிஷா ஸ்டுடியோவை சேர்ந்த குவெண்டா ஸ்டைல் மாஸ்டர் கோரன் லாக், நான் உங்ககிட்ட கத்துக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்பியரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். அலிஷா டோஜோ குவெண்டா ஸ்டைல் மாஸ்டர் கோரன் லாக், அடுத்தது அலிஷா டோஜோ நைஃப் ஸ்டைல் மாஸ்டர் ஹவுரன், அடுத்தது அலிஷா டோஜோ ஃப்ளையிங் ஸ்வாட் ஸ்டைல் மாஸ்டர் ட்ரான் வாஸ்கி, அடுத்தது அலிஷா டோஜோ கேண்டால்ஃப் ஸ்டைல் மாஸ்டர் மாரியட் டொனால்ட், கடைசியா நியூ அலிஷா டோஜோ ஹெட் மாஸ்டர் அலிஷா ஆடம். அந்த நாள் ஆடம் ஃபர்ஸ்ட் ஸ்வாட் பெவிலியன்ஸை சேர்ந்த 5 ஸ்வாட்ஸும் தோத்து போனாங்க. இப்ப லீனா எதுக்காக நீ இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, நாங்க புதுசா டோஜோ ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்கும் ஃபேம் வேணும் இல்லையா, அதனாலதான் உங்களை அடிச்சு போட்டோம் அப்படின்னு சிரிக்கான். அடுத்த நாள் நியூஸ்ல நியூ ஆடம் ஸ்டைல் டோஜோ ஆடம் ஃபர்ஸ்ட் ஸ்வாட் பெவிலியன்ஸை சேர்ந்த 5 ஸ்வாட்ஸையும் தோக்கடிச்சிருக்காங்க. இப்ப அலிஷா பேக்ரவுண்ட்ல சொல்ல ஆரம்பிக்கா, ஃபேமிலி ரூல்ஸ் பொறுத்த அளவுல ஸ்வாட் சேலஞ்ச் தான் பண்ணுவாங்க. பெவிலியன் மாஸ்டரை சூஸ் பண்றதுக்காக அவங்க தான் ஹவுஸ் ஹோல்டோட இம்பார்ட்டன்ட் ஃபேமிலி மேட்டர்ஸ் எல்லாம் பாத்துக்குவாங்க. என்னதான் இதை ஸ்வாட் சேலஞ்சுன்னு சொன்னாலும் கம்பேட்டிட்டர்ஸ் எலிமினேட் பண்றதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் கோரன் இதோட ஸ்ட்ரக்சரை மாத்தி இதை ஒரு டோஜோ சேலஞ்சா மாத்திட்டான். அந்த 5 ஸ்வாட்ஸையும் 1 by 1 டிஃபீட் பண்றது தான் நியூ மார்ஷியல் ஆர்ட்ஸ் டோஜோ சேலஞ்ச் ஃபார்மேட். கடைசியில எனக்கு தேவைப்பட்டதெல்லாம் லூனியா கூட 1-on-1 சண்டை போடணுங்கிறது தான். கோரன் என்ன சொன்னா, நான் மட்டும் இந்த பேட்டில் வின் பண்ணி அதை அனௌன்ஸ் பண்ணேனா லூனியாவோட ஃபாலோவர்ஸ் நினைச்சாலே இதுக்கு மேல என்னை தொட முடியாது, அதனாலதான் நான் இதை ஆரம்பிக்கவே செஞ்சேன். இதுல முக்கியமான இன்னொரு விஷயம், மார்ஷியல் ஆர்ட்ஸ் டோஜோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, ஃபைட்டிங் டோஜோவை காசு கொடுத்து வாங்கினது, மெர்சனரி டூரனை ஹையர் பண்ணது, இந்த மாதிரி பல விஷயத்துக்கு காசு கொடுத்தது தெய்வம் மரியட்டு தான். ஜாண்டியோவை கொன்ன குவெஸ்ட்டுக்கு எனக்கு ரிவார்ட் பண்ணி கிடைச்சதும் டக்குன்னு நான் அவளுக்கு ரீபே பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் பின்னாடி இருந்த லூனியா அலிஷாவை கூப்பிடுறா. அலிஷாவும் திரும்பி பார்க்க, இது எல்லாமே முட்டாள்தனமா இருக்கு, நீ தப்பிச்சு போகணும்னா என்னை பார்த்ததுமே ஓடி போயிருக்கணும், இந்த டோஜோ சேலஞ்சு உன்னோட ஐடியா கிடையாது கரெக்டா அப்படின்னு சொல்லி அவ கேட்க, அலிஷா மனசுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கா, இவர ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்படின்னு. உன்னோட ரியாக்ஷனை வச்சே தெரியுது இந்த எல்லா விஷயத்தையும் ப்ரிப்பேர் பண்ணது அந்த கோரன் தானே. பின்னாடி கொஞ்சம் தூரம் தள்ளி நம்ம ஹீரோ நின்னுகிட்டு இருந்திருப்பான். அலிஷாவை பார்த்து, அலிஷா நீ ஏதோ அவகிட்ட கேட்கணும்னு சொன்னீங்க கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு கத்த. அப்புறம் தான் அலிஷாக்கு மறுபடியும் சுயநனவு திரும்பி வருது. என்னால இவளை டிஃபீட் பண்ண முடியுமான்னு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு ஃபர்ஸ்ட் பெவிலியன் மாஸ்டர் லூனியா ஆடம் டோஜோ சேர்ந்த நியூ மாஸ்டரா உங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்லி டியூல் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்கா. ஃப்ரெண்ட்லி டியூலா, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனா நான் இப்பவே வார்ன் பண்ணிக்கிறேன், நம்ம ஒன்னு பிராக்டிஸுக்கு பயன்படுத்துற வெப்பனெல்லாம் பயன்படுத்த போறதுல உண்மையான வெப்பனை பயன்படுத்த போறோம். சோ உன்னால தாக்கு பிடிக்க முடியுமா, நான் ப்ரிப்பேர்டா தான் இருக்கேன் அப்படின்னு அவ சொல்றா. 2 பேருமே ஃபைட்டிங் போஸ்ல நிக்கிறாங்க. அதை மரியட்டும் நம்ம ஹீரோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மரியட் மனசுக்குள்ள, இவன் நான் ஃபுல் வேம்பியரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனா கூட என்னோட ஆப்போனண்டா லூனியா இருந்தா நான் கேரண்டிடா வின் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது அப்படி நினைச்சவன் நம்ம ஹீரோ கிட்ட, அலிஷா அதுக்கு ரெடியா தான் இருக்காளான்னு கேட்க, நான் அவளை நம்புறேன், அலிஷா அவளை கண்டிப்பா இதை ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்றான். இதை கேட்ட மாதிரியே நீயே இதை சொல்றேன்னா கண்டிப்பா நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்றா. அப்ப லூனியா நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பண மூட்டையை தூக்கி போட, அதை பார்த்து நம்ம ஹீரோ, நீங்க போடுற சண்டையில டோஜோக்காக போற சேதாரத்துக்கான ரிப்பேர் ஃபீயா இது இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது, அதுக்காக நான் இதை கொடுக்கல, மறுபடியும் இந்த டோஜோவை கெட்டுறதுக்காக நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அலிஷாவை அட்டாக் பண்றா. உள்ள கஷ்டப்பட்டு அந்த அட்டாக்கை தடுக்க டோஜோ சதுரி போகுது. நம்ம ஹீரோ அப்புறம் மரியட்டோட ரியாக்ஷனை பார்க்கணும், ஒரே ஷாக் தான். அந்த டோஜோவே பாதியா பிஞ்சு விழுந்திருக்கு. கஷ்டப்பட்டு லூனியாவோட
லூனியாவோட அட்டாக் அலிஷா தடுத்துக்கிட்டு இருக்கா. நான் லூனியாவை அட்மையர் பண்றேன். என்னோட ஸ்பாட் பொசிஷன் இன்னும் கோளாரா தான் இருக்கு. அவங்க தான் என்னோட ஐடல் அப்படின்னு சின்ன வயசுல நடந்த விஷயத்தை யோசிச்சு பாக்கா. லூனியா ஃபர்ஸ்ட் ரேங்க் மான்ஸ்டர், அதுக்குள்ள தோக்கடிச்சிட்டாளா? அவளுக்கு வெறும் 15 வயசு தான் ஆகுது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சார் கிராண்டுமே லூனியாவை இப்ப பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கல, இடையில சின்ன பொண்ணா இருக்கிற அலிஷா நிக்கா. அவங்க ஃபேரி டேல்ல வர்ற ஒரு ஹீரோ மாதிரி, அதுவும் கிராண்ட் ஆடம் மாதிரி. அவரோட கதைகள் எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களோட என்னை கம்பேர் பண்ணும்போது நான் வெறும் ஒரு கான்குபைனோட பொண்ணு தான். அதுவும் எங்க அம்மா என்னை பெத்ததுமே இறந்து போயிட்டாங்க. எங்க அப்பா என்னை ஒரு மிஸ்டேக்கா தான் பார்த்தாரு. ஒரே ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு எனக்கும் சிமிலரா இருக்கு. ஆடம் ஃபேமிலியோட ரத்தம் என் உடம்புலயும் ஓடுது. சின்ன வயசு அலிஷா ஃபைட் பண்ணிட்டு வந்த லூனியாவை கூப்பிடுறா. அவளும் அலிஷாவை பார்க்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் புள்ள சொல்றா. லூனியா அலிஷா தலையில கைய வச்சு நீ கொஞ்சம் வளர்ந்துட்ட அப்படின்னு சொல்றா. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எனக்கு நல்லபடியா தான் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த நாள் நான் ஒரு ஹியூமனை கட் பண்ற வரைக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே என்னை விட்டு விலகி போயிருச்சு. இப்ப பிரசன்ட்ல லூனியாவை பார்த்த அலிஷா ஃபர்ஸ்ட் அட்டாக் ஒன் ஸ்டெப் பேக்வர்ட் யூஸ் பண்றா. அந்த அட்டாக்ல இருந்து லூனியா அசால்ட்டா எஸ் ஆயிருதா. அலிஷாக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி அட்டாக்லாம் அவ ஏமாற மாட்டான்னு. இப்ப லூனியா அலிஷாவை அட்டாக் பண்ணி பின்னாடி தள்ளிட்டு உன்னோட ஃபுட்வொர்க் இப்போ ஒழுங்கா இல்ல அப்படின்னு சொல்றா. அலிஷாக்கு நம்ம ஹீரோ சொன்னது ஞாபகத்துக்கு வருது. உன்னோட ஸ்பீடை பயன்படுத்தி அவளோட விஷனை கன்ஃபியூஸ் பண்ணு. அதுக்கப்புறம் அவ கிட்ட போய் அட்டாக் பண்ணு. அந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்தவ அட்வான்ஸ் ஃபார்வர்ட் தேர்ட் ஃபார்ம் லைட்னிங்கை பயன்படுத்துறா. ஆனா லூனியா அதையும் கண்டுபிடிச்சு வெட்ட அலிஷா ஜஸ்ட் லேஸ் ஆகுறா. இப்ப அலிஷா டக்குன்னு லூனியா கிட்ட போய் அவளை டைட்டா பிடிச்சுக்கிறா. அவளோட ஸ்வாடை யூஸ் பண்ணாம உடம்பு யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான்னு நினைச்சுக்கிட்டு லூனியா டக்குன்னு அலிஷாவை தூக்கி போட்டுட்டு அலிஷா நீ ஒரு முட்டாள், இந்த மாதிரி சீப்பான ட்ரிக்ஸை வச்சு என்னை ஜெயிக்க முடியும்னு நினைச்சு அப்படின்னு வாயோட ஒரு எத்து கீழே கடந்த அலிஷாவை டக்குன்னு ஸ்வாடை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண பார்க்க அலிஷா அதை தடுத்துருதா. எல்லாமே கோரன் சொன்னபடி கரெக்டா போகுது. மக்கிவாசா காம்போ ஸ்ட்ரைக் அப்படின்னு அலிஷா அட்டாக் பண்றா. இவ்வளவு க்ளோஸ்ல அட்டாக் பண்ணியுமே லூனியா அதை அசால்ட்டா தடுக்கிறா. பரவாயில்ல உங்ககிட்ட சில விஷயங்கள் இருக்கு, ஆனா உனக்கு இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது அப்படின்னு வயித்தோட ஒரு எத்து அலிஷா தேய்ச்சிக்கிட்டே பின்னாடி போறா. ஜம்ப் பண்ணி லூனியா ஃபோர்ஸா அலிஷாவை அட்டாக் பண்ண அந்த அட்டாக் அலிஷா டிஃப்ளெக்ட் பண்ணி விடுறா. அலிஷாவோட கண்ணை நோட் பண்றா. அவ டொமைனை பாத்துக்கிட்டு இருக்கான்றது நல்லாவே தெரியுது. இந்த அலிஷாவோட ட்ரூ செல்ஃபை தான் லூனியா ரொம்ப நாளா பாக்குறதுக்காக காத்துக்கிட்டு இருந்திருப்பா. இப்போ அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அலிஷா அவளோட ஃபைனல் ப்ளோ பண்ண தயாராகிறா. லூனியா மனசுக்குள்ள அவ புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். விக்டரிக்கு இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்கு. அப்படின்னா நானும் ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும். இப்ப லூனியாவும் அட்டாக் பண்ண தயாரா இருக்கா, அலிஷாவும் அட்டாக் பண்ண தயாரா இருக்கா. ரெண்டு பேருமே ஸ்பீடா வந்துகிட்டு இருக்காங்க. அலிஷா சின்ன வயசுல நானும் உங்களை மாதிரி ஒரு கூலான ஸ்வாட்ஸ்மேனா மாறணும் அப்படின்னு சொன்ன விஷயங்கள்லாம் லூனியாக்கு ஞாபகம் வருது. ஆனா இப்போ ரெண்டு பேருமே மாறி மாறி டொமைன் சவரன்ஸை பயன்படுத்திக்கிறாங்க. அந்த இடமே பயங்கரமா பிளாஸ்ட் ஆகுது. மரியட் இது முடிஞ்சிருச்சான்னு கேட்க நம்ம ஹீரோ மனசுக்குள்ள வின்னரை டிசைட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறான். அந்த இடத்துல ஒரே ஒரு ஆள் மட்டும் நின்னுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நின்னுக்கிட்டு இருக்குது அலிஷா. லூனியா தோத்து போயிட்டா. மரியட்டுக்கு ஒரே சந்தோஷம். கோரன் பாத்தியா அலிஷா ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவா அதை பாக்குறா. லூனியாவை கம்பேர் பண்ணும்போது அலிஷா கிட்ட இருக்கிற ஒரே ஸ்ட்ரென்த் டொமைன் செவரன்ஸ் தான். ஸோ டொமைனுக்குள்ள வச்சு சண்டை போட்டா மட்டும்தான் அலிஷாவால வின் பண்ண முடியும். அதனால தான் நம்ம ஹீரோ டாச் பண்ணி எஸ்கேப் ஆகி டைமை கொஞ்சம் கடத்த சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ பாஸ்ட் லைஃப்ல லூனியா கூட காம்ரேடா இருந்ததுனால அவளோட ஹேபிட் அட்டாக் பேட்டர்ன் நல்லாவே தெரியும். அதனால தான் நம்ம ஹீரோ கடைசியில டொமைன் கிளாஷ் நடக்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் அலிஷா கிட்ட சொல்லியிருப்பா. அதோட ரிசல்ட்டா லூனியாவோட ஸ்வாட் கட் ஆயிருக்கும். அலிஷா அவளோட கையை பார்த்துட்டு நான் டிஃபீட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்றா. லூனியா அலிஷா கிட்ட என்னோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்ல போல, இப்ப நீ ஜெயிச்சதுனால இன்னையில நானோ இல்ல என்னோட சபார்டினேட்ஸோ உன்னோட ஒர்க்ல இன்டர்ஃபியர் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு லூனியா கிளம்ப ஆரம்பிக்கா. லூனியா ஒரு செகண்ட் வெயிட் பண்ண அப்படின்னு அலிஷா கிட்ட வர. ஆனா அவளால ஒழுங்கா பேச முடியல. அவளுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அலிஷா ஒரு வீக்கரான பர்சன் தான். அவ இப்போ பெவிலியன் மாஸ்டரை தோக்கடிச்சிருக்கா. அலிஷாக்கு இருக்கிற பெரிய வருத்தமே இதுக்கு மேல லூனியாவை எப்படி மத்தவங்க எல்லாம் ட்ரீட் பண்ணுவாங்கன்றது தான். ஆனா அவ அதை நினைச்சு கவலையே படுத்தவள. லூனியாவை திரும்பி அலிஷாவை பார்த்து அவ தலையில கைய வைக்க. அலிஷாக்கு ஒன்னும் புரியல. லூனியா ஆடம் லாஸ்ட் லைஃப்ல மரியட்டோட இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி அவளை ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணிட்டேன். அதுக்கான காரணம் லூனியா அந்த டைம்ல அலிஷாவை கொன்னவனை தேடிக்கிட்டு இருந்தா. ஆனா கடைசி வரைக்கும் அவளால அவனை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா உண்மையான கல்பிரேட் பார்க்ஷியோ. ஈவன் அலிஷா இறந்து 3 வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் லூனியா அவனை தேடுறதை விடல. நம்ம ஹீரோ அந்த டைம் அவகிட்ட வருஷம் அவ இறந்த நாள் இந்த இடத்துக்கு வந்து நீங்க ப்ரே பண்றீங்க, நீங்க உங்க தங்கச்சியை வெறுத்தீங்கன்னு நான் நினைச்சேன். ஆமா நான் வெறுத்தேன். ஆனா அதுக்கான ஒரே காரணம் அவ லேசியா இருப்பா, எப்பவுமே சீரியஸா இருக்க மாட்டா, கசகசன்ட்டே இருப்பா. ஆனா அதை தாண்டி பார்த்தோம்னா அலிஷாவை கொன்னவனை கண்டிப்பா நான் ரிவெஞ்ச் எடுத்து ஆவேன். சிம்பிளா சொல்லணும்னா லூனியா அலிஷாவோட ஹேபிட்டை தான் வெறுத்திருப்பாலே தவிர அலிஷாவை என்னைக்குமே வெறுத்திருக்க மாட்டா. பிரசன்ட்ல அலிஷா தலையில கைய வச்சு நீ கொஞ்சம் வளர்ந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றா. இந்த லூனியா தான் எனக்கு தெரிஞ்ச லூனியா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்க அலிஷா சந்தோஷத்துல அழுக ஆரம்பிக்கா. சிஸ்டம் லூனியா ஆடம் டிஃபீட் ஆயிட்டாங்க. குவெஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னு வருது. டிஃபிகல்ட்டி பி ரிவார்டா நம்ம ஹீரோக்கு 6 ரேங்க் மீடியமுக்கு போகுது. 6 அமௌண்ட் 600 பிளஸ் 40 ஸ்டார்ட் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. டொமைன் செவரன்ஸ் அப்டைன் பண்ணிருக்கீங்கன்னு வருது. அப்படியே சீன் கட்டை நமக்கு அகாடமியை காட்டுறாங்க. அங்க அலிஷா நம்ம ஹீரோ கிட்ட நான் எப்பவுமே சண்டே அவாய்ட் பண்ணிருக்கேன், ஏன்னா நான் அந்த மாதிரி பர்சனே கிடையாது. அப்புறம் லூனியாவை ஃபேஸ் பண்றதுக்கு நான் பயந்துருக்கேன். அதனாலே நான் ரொம்ப கம்மியா சீரியஸா இருந்துகிட்டு சிம்பிளான டாஸ்கா பண்ணிக்கிட்டு இருப்பேன். கவலைப்படாத, உன் மேல எந்த தப்பு இல்ல, மத்தவங்களே இதே தான் பண்ணிருப்பாங்க. அந்த பேட்டில் நான் வின் பண்ணதுனால நான் அஃபிஷியலா ஆடம் ஃபேமிலியோட ஹையர் பொசிஷனுக்கு போயிருக்கேன். இதுக்கு மேல லூனியாவும் அவளோட ஃபாலோவர்ஸ் என்ன எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனா இப்போ நான் ஓடி போனேன்னா லூனியாவுக்கு எனக்கு இருக்கிற கனெக்ஷன் கட் ஆயிருமோன்னு எனக்கு தோணுது. அப்படி நடக்காது. அவளுக்கும் உனக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கலாம், ஆனா அவ்வளவு சீக்கிரத்துல ஒரு ரிலேஷன்ஷிப்பை உடைச்சிட முடியாது. 1000 நடந்தாலும் எண்ட் ஆஃப் த டே அவ தான் உன்னோட சிஸ்டர். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் சின்ன பையனா இருக்கையில என்னை சுத்தி இருந்த பசங்களாம் என்னை தூக்கி போட்டு பழப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவங்க அடிச்ச வலிகள் எல்லாமே என்னை விட்டு போயிருச்சு. எனக்கு ஏன் மேல கோவம் வந்துச்சு. எனக்காக நான் ஒரு வாட்டி கூட நிக்கவே இல்ல. நான் சின்ன வயசுல வீக்கா இருந்ததை விட நீ ரொம்ப ஸ்ட்ராங் அலிஷியா, நீ உன்னை நினைச்சு பெருமைப்படணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல. அதை கேட்ட அலிஷியா நீயும் ஸ்ட்ராங் தான் சொல்ல
என்னதே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்கா, உனக்கும் எனக்கு ஒரே வயசு தான் ஆகுது, ஆனா நீ மட்டும் எப்பவுமே மெச்சூராவே நடிச்சுக்கிட்டு இருக்க. அப்படியே தெரியுது. ஆமா, நீ எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மணிக்கு பேசிக்கிட்டு இருக்க. ஒரு வகையில அது உண்மைதான் நம்ம ஹீரோ நினைக்கான். ஏன்னா அவளோட 14 வருஷம் அதிகமா நம்ம ஹீரோ வாழ்ந்திருப்பான். இதுல கோரன் லாக்கோட மெமரியை ஆட் பண்ணா நம்ம ஹீரோ 50 வயசு கிழவன். அத பையன் யோசிக்க அலிஷா தேங்க்யூன்னு சொல்றா. அது எதுக்கு? இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்டுக்கும் ஃபாரஸ்ட்ல நடந்த இன்சிடென்ட்டுக்கும் ஃபாரஸ்டான பையன் பாக்க, நீ தானே அன்னைக்கு என்னை காப்பாத்தன கரெக்டா அப்படின்னு சொல்லி அவ கேட்க, இது எப்படி உனக்கு தெரியும்? உன்னோட வாய்ஸ் அப்புறம் உன்னோட பெல்ட்டை வச்சு தான் கண்டுபிடிச்ச. இவ்வளவு அறிவாளியா நீ அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்க, அதுக்காக நீ எனக்கு நிறைய விஷயம் செஞ்சிருக்க, உனக்கு ஏதாச்சும் தேவைப்படுச்சுன்னா கவலைப்படாம என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்றா. அப்படின்னா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். என்னதே, உனக்கு என் கூட ஃப்ரெண்டா இருக்க விருப்பம் இல்லையா என்ன? இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். இது வரைக்கும் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்ததே கிடையாது. ஐ மீன் பாயில ஃப்ரெண்ட் இருந்ததே கிடையாது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சிரிக்க, எனக்கு நீ ஃப்ரெண்டா கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அலிஷா சொல்றா. இப்படி நல்லபடியா இந்த ஆர்க்கும் முடியுது. அப்படியே சீன் கட் பண்ணா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம இசபெல்லாவை காட்டுறாங்க. என்னோட பேரு தான் இசபெல்லா. கொஞ்ச காலமாவே நான் ஒரு விஷயத்தை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். முன்னாடி தான் மரியட் போய்கிட்டு இருக்கா. அவள ஒரு பையன் கூப்பிட்டு என்னோட ஃபீலிங்ஸ் இல்ல என்னோட பிளட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு அந்த பையன் சொல்றான். இல்ல அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு மரியட் சொல்ல, அப்படின்னா என் கழுத்தை கடிச்சுக்கோங்க. அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் கிடையாது மிஸ் ஜோசபினா, எனக்கு தேவைப்படுற பிளட் எப்பவுமே கொடுத்துருவாங்க. இந்த விஷயத்தை ஒளிஞ்சிருந்து பார்த்தா இசபெல்லா காண்டாகிட்டு இருக்கா. இந்த பைத்தியம் எங்க பண்ற விஷயங்கள் மரியட் அன்கம்ஃபர்டபுளா தான் ஃபீல் பண்ண வைக்கும். இது தனக்கு தான் நடந்துகிட்டு இருக்கு. இது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து மரியட் கூப்பிடுறான். உன்னோட கிளாஸ் முடிஞ்சிருச்சான்னு சொல்லி அவன் வாய்ஸை கேட்டதுமே புள்ள வெக்கப்பட்டுக்கிட்டே திரும்பி பாக்கா. இந்த ஃபர்ஸ்ட் இயர் கோரன் லாக் பையன் கூட மரியட் கொஞ்ச நாளாவே க்ளோஸா இருக்கா. இவன் ஒரு 5th ரேங்க் நைட். ஆனா அது ஒன்னும் பெரிய மேட்டர் கிடையாது. லூனியா கூடவே இவன் சண்டை போட்டு தாக்கு பிடிச்சிருக்கான். சோ உண்மையிலேயே இவன் டேலண்டான பர்சன் தான். முன்னாடி மரியட் நம்ம ஹீரோ கூட போய்கிட்டு இருக்கா. அவங்கள ஃபாலோ பண்ணி இசபெல்லா போய்கிட்டு இருக்கா. மரியட் உனக்கு பிளட் வேணுமா நம்ம ஹீரோ கேட்க, தேவைதான்ற மாதிரி அவ சொல்றா. அதுக்கப்புறம் ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. இந்த விஷயத்தை பார்த்து இசபெல்லா உள்ள போய் என்னென்னலாம் பண்ணுவாங்களோன்னு தப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அங்க நம்ம ஹீரோ மரியட் கிட்ட, நான் முன்னாடி சொன்ன ஐடியா ஞாபகம் இருக்கா? அந்த லேண்ட பத்தி இப்ப நம்ம டோஜோல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். அந்த பிளேஸ் இப்ப டேமேஜ் ஆயிருக்கு. அதை இப்ப ரீபில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த லேண்ட்ல ஒரு இன் கட்டலாம் நான் பிளான் போட்டிருக்கேன். அதுக்கு அர்த்தம் ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி. என்ன அப்படின்னு சொல்லி அவ கேட்க, ஆமா அதுல நீ இன்வெஸ்ட் பண்ணனா 3 டைம்ஸ் அதிகமாவே உன்னால ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதுக்கு நான் கேரண்டி அது ஒரு சேஃபான ரீசனபிளான டீல் அப்படின்னு பையன் சொல்றான். யாரையும் மரியட்ட பிசினஸ்க்காக யூஸ் பண்றானா அப்படின்னு இசபெல்லா பாக்க ட்ரைனிங் ரூம்ல காட்டுறாங்க. அலிஷா நம்ம ஹீரோவை பார்த்து மறுபடியும் ட்ரெயின் பண்ண போறியா இன்னைக்குன்னு கேட்க, ஆமா பேசிக் ஸ்டாமினா எக்ஸர்சைஸ் மட்டும். நீ ரொம்ப டெடிகேட்டடா இருக்க பாக்கோரன், பேசிக்ஸ் தானே எல்லாமே அப்படின்னு பையன் சொல்றான். அப்படின்னா நானும் உன் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். இசபெல்லா இவ தானே ஆடம் ஃபேமிலியோட செகண்ட் டாட்டர் அப்படின்னு பாக்க, நம்ம ஹீரோ ஒரு ரெஸ்டாரண்ட் கூப்பனை காட்டி, இந்த இடத்துல சாப்பாடு நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்ட வாரியான்னு கேட்கான். ஹோலி பாண்டா ரெஸ்டாரண்டா பயங்கரம் அப்படின்னு அவ சொல்றா. மேல இருந்து இதை பார்த்த இசபெல்லா காண்டாகரா. ஹோலி பாண்டா ரெஸ்டாரண்ட் டேட் போறதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட்டான இடம். மரியட்ட செடியூஸ் பண்ணிட்டு இங்க வந்து வேற இவன் ஏதோ ஒரு பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவ கை வலிக்கு டக்குன்னு ஒரு சவுண்ட் கேக்குது. அலிஷா ஏதாச்சும் கேட்டுச்சான்னு கேட்கா. அப்படி எல்லாம் எனக்கு எதுவும் கேட்கல. சரி உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு பையன் கேட்கா. அதை ஒளிஞ்சிருந்து கேட்ட இசபெல்லா, கோரன் லாக் இவகிட்ட என் காசு கேட்கறியா ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காண்டாகிறா. அடுத்த நாள் ரெஸ்டாரண்ட்ல காட்டுறாங்க. சூஷியை விட மீட்டும் நல்லா தானே இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, ஆமான்னு ஹவுரன் மண்டே ஆட்றா. சரி உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு? என்கிட்ட ஒரு அமேசிங்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றா. ஹவுரன் அதுக்கு உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றா. இவன் ஹவுரனையும் விட்டு வைக்கலையா, அந்த கோரன் லாக் ஒரு ஸ்கேமர் அப்படின்னு சொல்லிட்டு இசபெல்லா காண்டாகிறா. இப்ப நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்க, லூனியா கூட நடந்த சண்டைக்கு அப்புறம் அந்த டோஜோவை திரும்ப கட்டுறதுக்கு நிறைய எக்ஸ்பென்ஸ் செலவாச்சு. கார்ப்பரேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது, டாக்ஸ் சர்வீசஸ்க்கு பே பண்றது, அப்புறம் டெம்பரவரியா இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வேலைக்கு எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் காசு பயங்கரமா செலவாச்சு. மொத்தமா 97 கோல்டு காயின்ஸ் செலவாச்சு. கொரியன் கரன்சி படி பார்த்தோம்னா 100 மில்லியன் வான். இந்த காசு எல்லாமே முதல்ல மரியட் கிட்ட இருந்து வந்துச்சு. அவ கேஷாவே 100 கோல்டு காயின் கிட்ட கொடுத்தா. ஃபர்ஸ்ட் பையனுக்கு அதை பார்த்தது பயங்கரமான ஷாக்கு. மேஜர்ஸ்க்கு இவ்வளவு காசு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் மத்தவங்க கிட்ட இருந்து நிறைய காசு வர ஆரம்பிச்சிச்சு. லூனியா அந்த இடத்தை திரும்ப கட்டுறதுக்காக 50 கோல்டு காயின் கொடுத்தா. அலிஷா ஜாண்டியோவை போட்டு தள்ள ரிவார்ட்ல 110 கோல்டு காயின் கொடுத்தா. ஹவுரனுக்கு எக்கச்சக்கமா ஃபண்ட் பண்றாங்க. அதுல இருந்து அவ பணத்தை கொடுத்தா. ஆல்சோ யூல், லார்க், ஜேகர், அப்புறம் ட்ரான் வாஸ்கி இவங்க கிட்ட இருந்து எனக்கு நிறைய பணம் கிடைச்சு. அந்த எல்லாத்தையும் மொத்தமா கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்கிட்ட கடைசியில 550 கோல்டு காயின் இருந்துச்சு. அதை வச்சு நான் இந்த லேண்டை வாங்கினேன். இப்போதைக்கு இந்த பெரிய நிலத்தை பாக்குறதுக்கு சிட்டிக்கு வெளியே இருக்கிற ஒரு வெத்து லேண்ட் மாதிரி தான் தெரியும். பட் பையன் அதை வச்சு ஒரு பயங்கர ஸ்மார்ட்டான பிளான் போட்டு வச்சிருக்கான். அதாவது செகண்ட் செமஸ்டர்ல ஈஸ்டர்ன் கான்டினென்ட்ல இருக்கிற பொராமே அகாடமி அவங்களோட ஃப்ரெண்ட்லி எக்ஸ்சேஞ்ச் ஃபெஸ்டிவலை இந்த இடத்துல தான் நடத்த போறாங்க. அந்த ஈவெண்ட்டை பாக்குறதுக்காக கான்டினென்ட்ல இருக்கிற எக்கச்சக்கமான டூரிஸ்ட் இந்த இடத்துக்கு வருவாங்க. அதனாலேயே ஹோட்டல்ஸும் லார்ஜஸும் அந்த வருஷம் பயங்கரமா லாபம் பார்க்கும். அதனாலேயே இதை யூஸ் பண்ணி வெறும் 2 வாரத்துல 100கணக்கான கோல்டு காயின்ஸ் இந்த இடத்துல சம்பாதிக்க முடியும். நான் ஒரு பொசஸர் அப்புறம் ரெக்ரெசர் ஃபியூச்சர் தெரிஞ்சதுனால அதை எனக்கு காசா மாத்திக்க போறேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கான். அப்படியே சீன் கட் பண்ணி அகாடமியை காட்டுறாங்க. கேத்தாலிக் சர்ச், ராயல் ஃபேமிலி, அப்புறம் மேஜ் டவர் இவங்க யாருக்குமே நம்ம அகாடமி மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் இல்ல. அந்த விஷயத்தை நம்மளால ஃபிக்ஸும் பண்ண முடியாது அப்படின்னு சேர்மன் மிஸ் ஜோசபினா கிட்ட சொல்றாரு. அதுக்கு மிஸ் ஜோசபினா, நாங்க உங்களோட டிசிஷனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் சேர்மன். அவங்கள மாதிரி இல்லாம நீங்க தான் எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்றீங்க. அதை நான் நம்புறேன். சேர்மனுக்கு மண்டை காயுது போல. சரி நான் கொஞ்ச நாள் லீவ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாப்ல. பார்த்து போயிட்டு வாங்க மிஸ் ஜோசபினா அனுப்பி வைக்கங்க. மனுஷன் போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு நீ எல்லா விஷயத்தையும் பாத்துக்கோ. ஏதாச்சும் பெரிய பிரச்சனைனா எமர்ஜென்சி கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி நீ கான்டாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாப்ல. அதுக்கப்புறம் மேடம் ஜோசபினா என்னென்ன விஷயத்துக்குலாம் பெர்மிஷன் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல நம்ம ஹீரோட பேரும் போட்டிருக்கு. இப்போ இந்த கோரன் லாக் என்ன பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க ஷாக் ஆக அந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. சரி ஓகே நண்பர்களே, கண்டிப்பா இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே லைக் அண்ட் கமெண்ட் ஹைப் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஷேர் எல்லாம் பண்ணி விட்டுட்டு போங்க. நாளையில இருந்து வீடியோ கரெக்டான டைமுக்கு 6 மணிக்கு வந்துடும். ஸோ கவலைப்படாம பாருங்க. ஏன்னா கொஞ்ச நாளாக எனக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்கல. அதனால தான் என்னால் ஒழுங்காக வீடியோவும் போட முடியல. இதுக்கு மேலே அந்த பிரச்சனை இருக்காது.